ஹலோ காய்ஸ், நான் உங்கள் எஃப்எஃப் தமிழா. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம கேமில் வந்து மரணமாக அடிச்சிருக்கேன். அதை வந்து அவங்க கூட ஷேர் பண்ணிக்காக தான் இந்த வீடியோவை நான் எடுத்திருக்கேன். இருந்தால் லைக் பண்ணி பாருங்கள். ஒரு மாதம் யூஎஸ்டி தான் கொடுக்குறாங்க. டெஸ்டிபிள் ரிவர் ரிப்பேர் அந்த மாதிரி கொடுத்தா சரியான மாதிரி இருக்கும். கொடுக்க மாட்டேங்கிறாங்களே. சரி நாங்கள் வெட்டியாக பேசணும் ஆட ஆரம்பிக்கலாம். நம்ம சேனலில் பார்க்குறோம், யாரும் ஃபாலோ பண்ணால் பார்த்துட்ருக்கீங்க போல். யூடியூப்ல வந்து பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரிங்க, நான் இப்போ நம்ம போய் அடிக்க ஆரம்பிக்கலாம். போயிட்டுருக்கும் போது ஒருத்தர் வந்து நம்ம மண்டையோட வாங்குவார். அவங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள், போய் இங்கே இருக்க அந்த ஸ்மோக் நம்ம எடுத்துகிட்டு அங்கே போனோம். டீம் போட்டு சொல்லிட்டு போவோம். பின்னாடி நம்ம நாக்காக்கிட்டு நம்ம இந்த பக்கம் வரும்போது அங்கிட்டு ஒருத்தர் வந்து நம்மள அடிப்பார். நம்மளும் எங்கிட்டு போயிட்டு அதெல்லாம் நாக்காக்குவோம். நாக்காக்கிட்டே இருப்பாப்புல. நம்மளை நாக்காக்க பார்த்தாலும் நம்ம நாக்கே ஆக மாட்டோம். அவரை நாக்காக்கிடுவோம். நாக்காக்கின பிறகு நம்ம மேலே ஒருத்தன் சொல்கிறான்ட்டு மேலே ஒருத்தவங்க நம்ம டீம் மட்டும் ஓடுவாங்க. நான் அவர் கீழே குடிக்கும்போது அவரை நாக்காக்கிடுவோம். சரி நான் முடிச்சு விட்டு பின்னாடி எவனாவது இருப்பான் அப்படின்னு அவனை போய் அடிக்க போனான். அவன் இங்கிட்டு இருக்கான். சரி நான் அங்கிட்டு போயிட்டேன். அங்கிட்டு போய் சரி அவனை நம்ம அடிக்கலான்னு பார்த்தா நம்ம டீம் மட்டும் அவனை முடிச்சிட்டாங்க. சரி அடுத்த மேட்ச்லேயே ஸ்கில் அடிக்கலான்னு பார்த்தா இந்த மாதிரி மேட்ச் கொடுத்து விட்டாங்க. சரி இதில் நம்மளுக்கு பிடிச்ச அந்த மீன் ஃபோட்டோ போட்டிருக்க மாதிரி ஒரு கண்ணை எடுத்துட்டோம். அந்த கண்ணை எடுத்துகிட்டு போன பின்னாடி ஒருத்தவங்க ரொம்ப கத்தி வச்சு விட்டுட்டுருக்கான். இதனால யாருமே தரலதா. சரிக்கா நம்மளும் போய் வெட்டியாக பேசாமல் போன தாட்டி மாதிரி மேட்ச்குள்ளே போகணும்னு பார்க்கும்போது தான் மேலே நம்பர் ஓடிட்டுருக்கு. சரி நம்பர் ஓடட்டும். நம்ம தான் ஹையில் இருக்க நிறையா கில் அடிச்சிருக்கோமா. நான் அடிக்கணும்னு பார்த்தா நான் டீமேட்டே முடிச்சு விட்டுறாங்க. பிளேயராக இருந்துட்டாங்க போல. நாங்கள் நான் போய் ஒன்று அடிக்கலாம் போங்க. சட்டான்னு தரக்கு புக்குன்னு ஓட வேண்டியதான். நம்ம பையன் தானே போனேன். சட்டான்னு ஸ்ட்ரைட்டாக இறங்க வேண்டியதான். அடித்த நான் காக்கினா கூட பரவாயில்ல. ஸ்ட்ரைட்டாக இறங்க வேண்டியதான். நம்ம இங்கிட்டு போவோம். நம்ம அங்கிட்டு ஒருத்தனை போய் நம்ம மாட்டி விட்டு கீழே பேய் மாதிரி வைக்கிறான் பாருங்க டீம் விட்டு. வந்துருப்பாங்க சரி நம்ம அவனை சொல்லுறது தான் அங்கிட்டு போனோம். அங்கிட்டு போனால் அவன் சட்டான்னு அவன் நான் காய்ச்சி விட்டுட்டு அவன் எங்கிட்டு இருக்கான். அவனை தேடி போனான். கொண்டாடி மாதிரி அவன் பின்னாடி தான் இருக்கான். நானும் எப்படியா இந்த மேட்ச்சில் ஒரு டெஸ்டிங் பார்த்தாலும் மண்டையில் போகணும்னு பார்த்தா முடியவே மாட்டேங்குது. நானும் இந்த மேட்ச்சில் போய் பார்த்தேன். அந்த வேர்ல்டு பீக்கும் வராது. பீக்கில் தான் ஹெட்ஷாட் விழுங்க. அந்த இடத்துல வர விட மாட்டேங்கிறாங்க. இந்த அடுத்து வந்தால் கூட நல்லா இருக்குங்க. ஆனால் விட மாட்டேங்கிறாங்க. இந்த பையன் எதுக்கு தான் இங்கே என்ன தேவைன்னு சுற்றிட்டு இருக்காங்கன்னு தெரியல. அவங்க இடத்துக்கு போனாங்க. ஒரு பையன் கீழே உட்காந்து என்ன பண்ணிட்டு இருப்பாருன்னு தெரில. வரப்போ எங்கள் மாக்கா ஆகிடுவோம். சரி மேலே எங்கே பண்ணிகிட்டு இருப்பாங்க. நாங்கள் போய் பார்த்தா ஒரு கீழே போய் ஆஃப் பண்ணி அவங்க பார்த்தேன். அவரை போய் நம்ம மண்டையில் போட்டு இந்த 3வது ரவுண்டாக முடிச்சிடுவாங்க. சரின்ட்டு அடுத்த மேட்ச்சில் நம்ம பீக்கு கொடுத்தா நல்லா இருக்குன்னு பார்க்கும்போது அடுத்த மாதிரி பீக்கு கொடுத்துறாங்க காசு. நம்ம இதில் டெஸ்டிகள் தெரிக்க விடலாம் அப்படின்ட்டு டெஸ்டிவும் அந்த கிங்ஃபிஷர் கன்னும் எடுத்துக்கிட்டோம். அந்த கிங்ஃபிஷர் இல்லை, கிங்ஃபிஷர் மாதிரி தான் இருக்கும். அந்த கன்று எடுத்துக்கிட்டோம். எம்பிஎஸ்லாம் நம்மளுக்கு ஆகவே ஆகாது. எம்பிஎஸ்லாம் அல்டிமேட் மட்டும்தான். நம்ம இதில் ஒன் டாப் அடிக்கணும் மட்டும் தான் நம்மளுக்கு இதில். இப்போ நம்ம பாடி சைடு கூட அடிக்கக்கூடாது. ஒன் டாப் தான் அடிக்கணும். நம்மளுக்கு இதில் வெறியாக இருக்கும். சரி வாங்க நம்ம வெளில விட போகிறாங்க. இப்போ அது போய் நம்ம ஒன் டாப் அடிக்கலாம். போய் சீக்கிரம் வெளில விடுங்கடா. விட்டாங்க வாங்க சீக்கிரம் போயலாம். போய் ஒன் டாப் அடிக்கலாம். நம்ம டீம் மட்டும் நம்ம பின்னாடியே தான் ஒருத்தர் ஓடி வந்துட்டு இருக்காப்புல. அவர் எதுக்கு தான் இப்படி ஓடி வராருன்னு தெரில. என்னடா ஓசியில் அடிக்க வராருன்னு தான் தெரில. அங்கே பார்த்தா அங்கே ரெண்டு இருப்பாங்க. மண்டில் அடிக்கணும் பார்த்தா தான் கொடுத்துருக்கு. ஒன் டாப் வச்சுருவாங்க மண்டையிலேயே. நினச்ச மாதிரி ஒன் டாப் வச்சுருவோம். இன்னொருத்தருக்கு 2 அடி தான் பாடி சைட்லேயே அவர் போட்டு தெரிவிடுவோம். சரி நம்ம அடித்து இன்னொருத்தரை போய் நம்ம கில்லு அடிக்கலன்னு பார்த்தா அவர் டீம்மேட்டே அடித்து கில்லு அடித்தாப்புல. சரின்னு நம்ம உள்ளுக்கு போவோம். நம்ம வீட்டுக்கு போய் யாராவது இருக்காங்களான்னு பார்த்தா அதுவும் நம்ம டீம்மேட்டே முடிச்சு போயிடுவாங்க. ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிட்டு நாளைக்கு சந்திக்கலாம். பாய்.